இந்த வீடியோவில் நம்ம அப்கமிங் டேஸஸில் வந்து ஐடி செக்டாரோட ஸ்டாக்ஸ் வந்து மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கா, இன்ஃபோசிஸ் ஸ்டாக்ஸை வந்து கன்சிடர் பண்ணலாமா போன்ற விஷயங்களை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்ஃபோசிஸ் ஸ்டாக் மட்டும் இல்லாமல் எல்லா ஐடி செக்டாருமே வந்துட்டு ஒரு சேம் பேட்டர்னில் தான் இருக்குது. ஸோ நிஃப்டி ஐடி வந்து அப்கமிங் டேஸில் வந்து உயர்றதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ரீசெண்டாக பார்த்துருந்தோம், ஒரு ஹெவியான செல்லிங் வந்து நம்ம ஐடி செக்டார்ஸில் பார்த்துருந்தோம். தற்போது வந்து ஐடி செக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஆர்எஸ்ஐ வந்து ஓவர் சோல்ட் ஜோனில் தான் இருக்குது. 25 to 30 ரேஞ்சஸ்க்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டாக்ஸோடதுமே இருக்குது. நிஃப்டி ஐடியோடதுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. 25 அந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஸ்ஐயுமே இருக்குது. இனி அப்கமிங் டேஸில் இந்த ஸ்டாக்ஸை வந்து வாங்கலாமா, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற சான்சஸ் இருக்கா ஐடி செக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ரெண்ட் வந்து கிளியராக வந்து நம்மளுக்கு புல்லிஷில் தான் ஒன்றும் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளால் அந்த சார்ட் வச்சு தெரிஞ்சுக்க முடியுது. ஸ்டில் ஒரு பவுன்சஸ் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சால் கூட வந்து இன்னும் வந்து ஒரு புல்லிஷ் பயாஸ்க்கு வந்து அந்த ஸ்டாக்ஸ் எதுவுமே வந்து போக கிடையாது. இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா 32,500 to 32,000 ரேஞ்சஸில் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் இல்லை, ஒரு டெக்னிக்கல் புல்பேக் பவுன்ஸ் ஜோனில் தான் வந்து இருக்குது. ஸோ அன்டில் ஐடி செக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடி 37,500 to 36,000 ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டில் வந்து பியரிஷ் பயாஸில் தான் வந்து இந்த ஐடி செக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து இருக்க போகுது. இதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து இன்ஃபோசிஸ் நம்ம பார்த்தோம்னா தற்போது அப்ராக்சிமேட்டாக வந்து 1,390 to 1,400 ரேஞ்சஸில் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ 1,650 1,700 ஜோன்லேருந்து ஷார்ப்பான ஒரு ஃபாலை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ சிமிலர் தான். ஸோ ஐடி நிஃப்டி ஐடி ப்ளஸ் இன்ஃபோசிஸ் ரெண்டோட சார்ட்டுமே வந்து சிமிலராக தான் இருக்குது. ஒரு ஹெவி செல்லிங் நம்மளால் பார்க்க முடிஞ்சிருக்கு இந்த சார்ட்டில். 20-25% கீழே வந்து ஹெவியாக வந்து ப்ரெஷர் செல்லிங் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ பெரிய பிக் ரெட் கேண்டில்ஸ் எல்லாம் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு பேனிக் செல்லிங் வந்து இந்த ஐடி செக்டர்ஸில் எல்லாத்தையுமே நம்மளால் பார்க்க முடியுது. தற்போது வந்து இந்த செக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு பவுன்ஸ் அட்டம்ப்டில் தான் வந்து இருக்குது. அதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த எல்லா இந்த செக்டரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து டீப்லி ஓவர் சோல்டு, அதாவது 26ல் இருக்குது ஆர்எஸ்ஐ வந்து பார்த்திங்கன்னா. இப்போது இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ்க்கு வந்து வருவோம். இன்ஃபோசிஸில் 1,350 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனாக இருக்குது. 1,300க்கு கீழே வந்து ஒரு மேஜரான டிமாண்ட் ஜோன் இருக்குது. இப்போது நீங்கள் ஒரு புல்பேக், ஸ்மால் புல்பேக் ஆகிறக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் வியூவில் ஐடி செக்டர் ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணலாம், இன்ஃபோசிஸை கன்சிடர் பண்ணலாம் இருக்கீங்கன்னா ஸ்டில் அவனை தெளிவுபடுத்திக்கிறேன். இது வந்து இன்னும் பியரிஷ் ட்ரெண்டுக்கு, புல்லிஷ் ட்ரெண்டுக்கு மாற கிடையாது, பியரிஷாக தான் இருக்குது. ஒரு ஸ்மால் புல்பேக் வந்து ஆகிறக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஹெவியாக செல்லிங் ஆனனால சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி எடுக்கலாம், பொசிஷன் எடுக்கலாம்னு சொல்லி இருக்கீங்கன்னா கூட வந்து ரொம்ப குறைஞ்ச லெவலில் வந்து எடுக்கிறது பெட்டராக இருக்கும். ஹெவியான பொசிஷன் வந்து எடுக்கிறது அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஏன்னா இன்னும் ட்ரெண்ட் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து புல்லிஷ்க்கு ஆக கிடையாது. ஸோ நீங்கள் சப்போஸ் அப்படி என்ட்ரி எடுக்கிறதா இருந்தால் 1,400 1,370 to 1,400 ரேஞ்சஸில் வந்து நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்ம் கன்சிடர் பண்ணலாம். ஒரு அப்கமிங் வீக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு 1,500 வரைக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு புல் பேக் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. பட் வந்து இன்னும் நான் தெளிவுபடுத்திக்கிறேன். ஸோ இது கன்ஃபார்மாக போகும்னு சொல்லல, இன்னும் ட்ரெண்ட் வந்து பீரிஷாக தான் இருக்குது. ஸோ இது ஒரு ரிஸ்கி பெட் எடுக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் ஷார்ட் டேர்மில் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களுக்கு நான் இந்த ரேஞ்சஸ் நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு கவுண்டர் ட்ரெண்ட் ட்ரேடு தான். பொசிஷன் சைஸ் வந்து ஸ்மாலாக வச்சுக்கிறது பெட்டராக இருக்குன்னு தான் என்னோடய வியூ வந்து நான் ஷார்ட் டேர்மில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் லாங் டேர்ம் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்கன்னா, ஏன்னா நல்லா டவுன்ஃபால் ஆகிருக்கு. ஸோ லாங் டேர்மில் வந்து ஐடி செக்டர்ஸ் கண்டிப்பாக வந்து நல்லா ட்ரேட் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதனால் இப்போ நான் நல்லா ஹெவியாக வாங்கலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்கீங்கன்னா, இந்த லாங் டேர்ம் வியூவில் வந்து நல்ல ஒரு அக்குமுலேஷன் ஜோன் வந்து 1,250 1,400 ரேஞ்சஸில் வந்து டிப்பாக நீங்கள் வந்து நல்லா அக்குமுலேஷன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ லாங் டேர்மில் 1,850க்கு மேலெல்லாம் வந்துட்டு போகிறக்கான சான்சஸ் இருக்கும். அப்போ ஒரு 12 to 18 months 24 monthஸில் வந்துட்டு போகிறக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ வந்து 1,200க்கு கீழே வீக்லி பேசிஸில் போனால் இந்த லாங் டேர்ம் வியூ வந்து இன்வேலிட் ஆகிடும். இப்போ நம்ம கன்க்ளூஷனுக்கு வருவோம். அப்கமிங் டேஸில் ஐடி செக்டர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு நியர் டேர்மில் வந்து ஒரு ரிலீஃப் ரேலிக்கு, அதாவது நல்லா ஹெவியான செல்லிங் ஆகிருக்கு, ஒரு ரிலீஃப் ரேலிக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட் வந்து இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆக கிடையாது. மீடியம் டேர்மில் வந்து ஒரு 36,000 ரேஞ்சஸ் வந்து தாண்டிச்சுன்னா வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் வந்து நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் லாங் டேர்ம் கன்சிடரேஷன் பண்ணுறீங்கன்னா டிப் ஆகும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அக்குமுலேஷன் பண்ணி வச்சுக்கலாம். ஓவராலாக வந்து நிஃப்டி பீஸ் வந்து நீங்கள் வாங்கக்கூடிய ஆளாக இருக்கீங்கன்னா
ஸோ நீங்கள் வந்து டிப்ஸ் ஆகும்போதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அக்குமுலேஷன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ லாங் டேர்மில் வந்து நல்லா அது பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஷார்ட் டேர்மில் நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் ஒரு ரிஸ்கி இதாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து மினிமம் பொசிஷன் சைஸில் எடுக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.